முதல் T20 போட்டியை தொடர்ந்து அடுத்த போட்டியிலும் விஸ்வரூப அதிரடியை வெளிப்படுத்திய இந்திய அணி. கொடூர அவமானத்தை சந்தித்த இங்கிலாந்து அணி. அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதும் 5 T20 போட்டிகள் கொண்ட தொடர் நேற்று கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் தொடங்கியது. இந்த போட்டியில் டாஸை வென்ற இந்திய அணி கேப்டன் சூரியகுமார் யாதவ் முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தார். அதன்படி முதலில் பேட்டிங் ஆட வந்த இங்கிலாந்து அணியில் கேப்டன் ஜாஸ் பட்லரை தவிர மற்ற அனைத்து பேட்ஸ்மேன்களும் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். இதில் ஜாஸ் பட்லர் மட்டுமே 68 ரன்கள் சேர்த்து ஆட்டமிழக்க, அதன் காரணமாக இங்கிலாந்து அணி 132 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து ஆல் அவுட் ஆனது. இந்திய அணி சார்பில் வருண் சக்கரவர்த்தி 3 விக்கெட்டுகளையும், ஹர்ஷ்தீப் சிங், ஹார்திக் பாண்டியா மற்றும் அக்சர் பட்டேல் தலா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினார்கள். இதையடுத்து 133 ரன்கள் என்ற இலக்கோடு பேட்டிங் செய்ய வந்த இந்திய அணி 13வது ஓவரிலேயே 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து இலக்கை எட்டி இமாலய வெற்றியையும் பெற்றது. இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரரான அபிஷேக் சர்மா 34 பந்துகளில் 79 ரன்கள் சேர்த்து வான வேடிக்கையை காட்டி வெற்றியை உறுதி செய்தார். சிறப்பாக பந்து வீசிய வருண் சக்கரவர்த்தி ஆட்ட நாயகனாகவும் தேர்வு செய்யப்பட்டார். இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் இந்த போட்டி முடிந்த கையோடு இன்று அதிகாலையிலேயே இந்த இரு அணிகளும் அடுத்த போட்டிக்கான வார்ம் அப் மேட்சில் களமிறங்கியது. மேலும் இந்த மேட்சில் முக்கியமான வீரர்கள் இடம்பெறவில்லை. இந்த 2 அணிகளிலும் உள்ள 2ஆம் தரம் 3ஆம் தர வீரர்கள் மட்டுமே விளையாடி வந்தனர். அப்படியாக நடைபெற்ற இந்த போட்டியில் நேற்று அதிரடியை காட்டிய அபிஷேக் சர்மா இந்த போட்டியிலும் அதைவிட பல மடங்கு அதிரடியை வெளிப்படுத்தியிருந்தார். அதாவது இவரது அதிரடி என்பது எதிரணி வீரர்களையே ஒரு கட்டத்தில் ரசிகர்களாக மாற்றும் அளவுக்கு அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருந்தது. ஏனென்றால் இவர் பேட்டிங் செய்ய களமிறங்கி இவர் எதிர்கொண்ட முதல் 12 பந்துகளில் 9 சிக்சர்களை பறக்கவிட்டிருந்தார். அப்படியானால் இவரது அதிரடி எந்த அளவுக்கு இருந்திருக்கும் என்பதை நீங்களே யோசிச்சு பாருங்க. அதே போல இந்த போட்டியில் சஞ்சு சாம்சன் அதிரடியாக விளையாடி வெறும் 14 பந்திலேயே அரை சதம் அடித்து மிரட்டியிருந்தார். அபிஷேக் சர்மாவும் 36 பந்துகளில் 113 ரன்கள் எடுத்து புதிய உலக சாதனையையும் படைத்திருந்தார். அந்தளவுக்கு இந்த போட்டியில் இந்திய அணி வீரர்கள் அதிரடியாக விளையாட, அதன் விளைவு 20 ஓவர்கள் முடிவில் இந்திய அணி 333 ரன்கள் வரை எடுத்துவிட்டது. பின்னர் 334 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு களமிறங்கிய இங்கிலாந்து அணியும் கூட ஆரம்பம் முதலே சிறப்பாகத்தான் விளையாடி வந்தது. ஆனாலும் கூட இலக்கு என்பது ரொம்பவே அதிகம் என்பதால் 221 ரன்கள் எடுத்திருந்த போது இங்கிலாந்து அணி ஆல் அவுட் ஆனது. இதனால் முதல் T20 போட்டியில் வெற்றியோடு ஆரம்பித்த இந்திய அணி அதனை அப்படியே தொடர்ந்து இன்றைய போட்டியிலும் அதே அளவுக்கு அதிரடியில் மிரட்டியிருக்கிறது.